பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தில் உள்ள பாவங்களை ஏற்று நடக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டினிலே சிலுவையிலே தொங்கினார் இயேசு கிறிஸ்து. அக்கிரமக்காரங்களில் ஒருவராக எண்ணப்படுவார் என்கின்ற தீர்க்க தரிசனத்தின்படியே 2 குற்றவாளிகளுக்கு நடுவிலே எந்த குற்றமும் செய்யாத இயேசு சிரசிலே முள்முடி சூழப்பட்டவராக சரீரத்திலே வாரியினால் அடிபட்டு இரத்தம் சிந்த சிலுவையிலே தொங்கினார் இயேசு. அந்த வேளையிலே இயேசு யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்தாரோ, யாருக்கெல்லாம் அதிசயங்கள் செய்தாரோ அவற்றை கண்டவர்களும் அவற்றை அனுபவித்தவர்களும் கூட சுற்றி நின்று அவரை பார்த்து திகைத்தனர், சபித்தனர். அந்த வேளையிலே இயேசு கூறிய 7 வார்த்தைகள், அவற்றில் மிக மிக முக்கியமான முதல் வார்த்தை லூக்கா 23:34 உள்ள, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த வசனத்தின் மிக முக்கியமான கருத்து மன்னிப்பு. இன்றைய நாளிலே நாம் தினசரி வாழ்க்கையிலே அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஐ எம் சாரி என்று ஒரு நாளைக்கு 5 முதல் 10 முறை வரை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த மன்னிப்பின் மகிமை நாம் அறிந்திருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது உள் மனதிலிருந்து வர வேண்டும், வாயில் வழியாக வரக்கூடாது. மன்னிப்பு கேட்பது அரிதாக நடக்கிறது. ஆனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஐ அக்செப்ட் யுவர் அப்பாலஜிஸ் அப்படிங்கிற வார்த்தை, அப்படிங்கிற பொருளை நாம் எடுத்துக்கொள்வதே இல்லை. மன்னிப்பு என்பது புதிய ஏற்பாட்டின் மூலப்பாசையான கிரேக்க மொழியில் அஃபியமி என்கின்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அஃபியமி என்பதற்கு 6 விதமான ஆழமான கருத்துக்கள் உள்ளன. முதலாவது, பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு அருளும் என்றாகும். இரண்டாவது அர்த்தம், பிதாவே இவர்களின் பாவங்களை புறம்பே தள்ளி இவர்களை ஏற்றுக்கொள்ளும். மூன்றாவதாக, பிதாவே இவர்களின் குற்றங்களை பொறுத்து கொள்ளும். நான்காவதாக, பிதாவே இவர்களின் பாவங்களை அப்பாலே எறிந்துவிடும். ஐந்தாவதாக, பிதாவே இவர்களின் கடன்களை ரத்து செய்து இவர்களை ஏற்றுக்கொள்ளும். ஆறாவதாக, பிதாவே இவர்களின் வழக்கை தள்ளுபடி பண்ணும் என்று அஃபியமி என்கின்ற மன்னிப்பிற்கான வார்த்தைக்கு 6 ஆழமான மீனிங்ஸ் உள்ளது. அவற்றின்படியே இயேசு இந்த மன்னிப்பை பற்றி ஒரு முறை மட்டும் கூறவில்லை. அந்த வேளையிலே 6 முறையிலே இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பருளும் என்று கூறினார். முதலாவதாக, இயேசு கபாலஸ்தலத்திற்கு எத்தியவுடன் அங்கு சுற்றியிருந்த அனைவரையும் பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். இரண்டாவதாக, போர் சேவகர்கள் அவரை சிலுவையிலே தள்ளி கட்டும் பொழுது இயேசு பிதாவை நோக்கி பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். மூன்றாவதாக, போர் சேவகர்கள் அவருடைய கையிலே ஆணியினை அடித்து இரத்தம் சிந்துகின்ற தருவாயில் இயேசு பிதாவை நோக்கி பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். நான்காவதாக, போர் சேவகர்கள் சிலுவையை நட்டமாக நிப்பாட்டிய பொழுது இயேசு அவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த கடினமான வழியில் மத்தியிலே தன் பிதாவை நோக்கி பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். ஐந்தாவதாக, அவரை சுற்றி இருந்த அவரால் நன்மை பெறப்பட்ட மக்களே அவரை சபித்து கொண்டிருக்க பொழுதும் அவரை திட்டிக் கொண்டிருக்க பொழுதும் இயேசு பிதாவை நோக்கி பிதாவை இவர்களை மன்னியும் என்றார். ஆறாவதாக, போர் சேவகர்கள் அவருடைய தையல் இல்லாத அங்கிகளை சீட்டிட்டு போடும் பொழுது இயேசு தன் பிதாவை நோக்கி பிதாவை இவர்களை மன்னியும் என்றார். பிதாவே இவர்களை மன்னியும், இவர் என்ன செய்கின்றது அறியாதிருக்கிறார்கள் என்கின்ற வசனத்தை பற்றி முழுமையாக தியானிப்போம். அவற்றின் முதலாவது அதிசயம் என்றால் பிதாவே அந்த பிதாவிற்கும் தேவகுமாரனுக்கும் இடையே உள்ள நேசம், அன்பு பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். மற்ற வேளையில் அழைப்பதற்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் பிதாவை அழைப்பதற்குமாக பல வித்தியாசங்கள் உள்ளது. இதற்றின் மூலம் பிதாவிற்கும் இயேசுவிற்கும் உள்ள அந்யோன்யத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிதாவை பற்றி கூற வேண்டும் என்றால் மத்தேயு 3:17 உள்ளதுபடி, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. தேவனுடைய ஒரே நேசகுமாரனாகிய இயேசு அந்த இக்கட்டான சூழலில் இருக்கும்போது கூட தன்னுடன் இருந்த 12 சீடர்கள் விட்டு சென்று விட்டனர். யாருக்காக உபதேசம் பண்ணி நன்மைகள் செய்தாரோ அவர்களே இயேசுவை பற்றி சகித்து கொண்டிருக்கின்றனர். போர் சேவர்கள் அடித்து அவரை சிலுவையில் தொங்குவிட்டு கொண்டிருக்கின்றனர். இவை அனைத்தையும்
அனுமதித்த தேவனை நோக்கி அந்த வேளையிலும் அவர் பிதாவே என்று அழைக்கும்போது அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள அன்பு நமக்கு தெரிகிறது. இரண்டாவது அதிசயமான வார்த்தை என்னவென்றால், இவர்களுக்கு மன்னியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட இயேசு நமக்காக பரிந்து, அந்த மக்கள் யாரெல்லாம் அவரை கொடுமை செய்து சிலுவையில் கட்டி தொங்குவிட்டிருக்கின்றனரோ அவர்களுக்காக இவர்களுக்கு மன்னியும் என்று கூறுகிறார். அவர் மன்னியும் என்று கூறுவதற்கு முக்கியமாக 3 காரணங்கள் உண்டு. முதலாவதாக, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற. ஏசாயா 53:12 உள்ளதுபடி, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் வற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இயேசுவின் தீர்மானத்தின்படி, சுவிசேஷத்தின்படி மக்களின் பாவங்களை ஏற்று அவர் சிலுவையிலே அடைய வேண்டும் என்றது படி மக்களை மன்னிப்பதற்காக, இயேசுவின் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவர் மக்களை மறுத்து இவர்களுக்கு மன்னியும் என்று கூறினார். இரண்டாவதாக, இயேசுவின் பிரசங்கத்தை செயல்படுத்துவதற்காக இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் பலமுறை மன்னிப்பை பற்றியும் மன்னித்து அருள வேண்டும் பற்றியும் பிரசங்கம் செய்துள்ளார். அவற்றில் முக்கியமாக மத்தேயு 6:14 உள்ளதுபடி, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அவர் பல இடங்களில் பிரசங்கித்ததை போல அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர்கள் வார்த்தையிலிருந்து மீறாமல் அங்கு உள்ள மக்களுக்காக தன் தேவனை நோக்கி இயேசுவே இவர்களை மன்னியும் என்றார். மூன்றாவதாக, மரணத்தின் நோக்கம் நிறைவேற. லூக்கா 5:20 உள்ளதுபடி, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மரணத்தின் நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு சிலுவையை சுமந்தார். தன் தேவனை நோக்கி, இயேசுவே, தேவனே, இவர்களை மன்னியும் என்றார். மூன்றாவது அதிசய வார்த்தையாக, பிதாவிடம் அவர்களுக்காக வாதாடினார். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஒரு வழக்கறிஞரை போல தன் பிதாவிடம் இயேசு அந்த சூழலில் கூட வாதாடினார். அதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, அவர்கள் கிறிஸ்து யார் என்று அறியாதிருந்தார்கள், அதனாலே இவ்வாறு செய்தார்கள். எனவே இவர்களை மன்னியும் என்று தன் பிதாவிடம் வேண்டினார். கிறிஸ்துவை யார் என்று அறியாதிருந்தார்கள். அவற்றை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், மத்தேயு 27:28 முதல் 30 உள்ளதுபடி, மத்தேயு 27:28, அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காட்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இவர் கிறிஸ்து என்று அறியாதிருந்தபடியினாலே, நீதான் தேவகுமாரனாயிற்றே, உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் என்று அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை கேலி சிண்டல் செய்து, உலக இரட்சகர் ஆகிவிட்டதே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று அவர்கள் கூறினார்கள். இதன் மூலம் தெரிவது என்னவென்றால், அவர்கள் இவர்தான் கிறிஸ்து என்று அறியாதிருக்கிறார்கள், எனவே இவர்களை மன்னியும் பிதாவே என்று தன் தேவனை நோக்கி இயேசு கூறினார். இரண்டாவதாக, இவர்களின் செயல்களை குறித்து அவர்கள் அறியாதிருந்தனர். லூக்கா 23:33 உள்ளதுபடி, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஏசாயா 53:12 உள்ள தீர்க்க தரிசனத்தின்படி தான் நடைபெற வேண்டும் என்று தேவனின் தீர்மானம் நிகழ்ந்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் ஆண்டவரே என்று இயேசு தன் தேவனை நோக்கி ஜெபித்தார். மூன்றாவதாக, இவர்கள் செய்கின்ற செயல்களை குறித்து அறியாதிருந்தவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்தும் அறியாதிருந்தார்கள். இவற்றை நன்றாக அறிந்தவர்கள். இயேசுவை பற்றி அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இவர்தான் கிறிஸ்து என்று அறியாமல் இருந்ததால் செய்த பாவத்திற்காக இயேசு அந்த வேளையிலே தன் தேவனை நோக்கி,
இவர்களை மன்னியும் என்று கூறினார். ஆனால் நாம் இயேசுவை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறோம். இவர்தான் கிறிஸ்து என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கடைசியாக இயேசு அந்த வேளையில் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் என்னவென்று கேட்டால், நாம் அனைவரும் புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போல பாவங்களுக்கு தண்டனைகள் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தது போல கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், கைக்கு கை, அடிக்கு அடி என்ற காலத்தில் மாறி நாம் அனைவரும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலத்தில் நாம் செய்த பாவத்திற்கு மன்னித்து அருள நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவற்றே இயேசு செய்த ஜெபத்திற்கான பதிலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த காலத்தில் யாரையும் இவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், பாவி என்று விலக்கி வைக்கக்கூடாது. அவர்கள் பாவத்திற்காக இயேசுவிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவின் சுவாபம் போல நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவரையும் இழந்துவிடக்கூடாது. அதற்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் தான் நம் இயேசு. அதற்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக மத்தேயு 9:10-11-12 உள்ளதுபடி, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இவற்றில் தெளிவாக தெரிகிறது, இயேசு இவர்கள் பாவி, இவர்கள் குற்றவாளி என்று யாரையும் ஒதுக்கி வைக்கவில்லை. யாருக்கு பிரிவான்களுக்கு இல்லாமல் தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்து ஒருவரையும் இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் வாழ்ந்து காட்டியவர் இயேசு. அதே போல நாமும் யாரேனும் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக அவர்களை பாவி என்று விலக்கி வைக்காமல் அவர்களுடைய பாவத்திற்காக இயேசுவிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கேட்டு தியானித்தால் மட்டுமல்லாமல் அதன்படி நடக்க வேண்டும். இந்த வேளையிலே நாம் செய்த பாவங்களுக்காக இயேசுவிடத்திலே மன்னிப்பு கேட்டு, நம் நண்பர்களுக்காக, நம் உறவினர்களுக்காக, அவர்கள் செய்த பாவத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு அவர்கள் அனைவரையும் பாவத்திலிருந்து நீக்கி தேவனுடைய பிள்ளையாக வாழ வழி வைக்க வேண்டும். ஆமீன். அனைவரும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஜெபிப்போம். இயேசுவே, இந்த நல்ல வேளையிலே கல்வாரி மேட்டினிலே நீர் கூறிய முதல் வார்த்தையை பற்றி கூறுவதற்கான கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அவற்றில் நீர் சொல்வது போல இந்த உலகிலே யாரும் பாவி என்று ஒதுக்கி வைக்காமல் நாங்கள் செய்கின்ற பாவத்திற்காகவும் வேறு யாராவது செய்கிற பாவத்திற்காகவும் தன் பிதாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்கள் அனைவரையும் பாவத்திலிருந்து விலக்கி உம் பிள்ளையாக, உம் பேர் சொல்லும் பிள்ளையாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வழி செய்வீராக. ஆமேன்.